Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 19 பார்க்கலாம். நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த முதல் பீஸ்ட் அவரோட ஷேடோ டஞ்சன் கூட்டி வர இந்த பக்கம் நம்ம சவுலு கிட்ட சிங்கோ ஃபோன் பண்ணி மாப்பிள்ள என்னோட மாப்பிள்ள காணாம போயிட்டான் மாப்பிள்ள கண்டுபிடிச்சு கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுலு கிட்ட புலம்ப அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம சேட மோனார்க்கு ஜின்வுவோட சம்பவம் பயங்கரமா ஒண்ணு காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாலைவனத்துல ஒரு வண்டியை கட்டுறாங்க. அதுக்குள்ள யாரான்னு பார்த்தா இந்தியன் அசுரா கில்ட சேர்ந்த ரியோ சிங்கும் அவனோட ஹண்டர்ஸும் மயங்கி கிடக்க. அப்ப ரியோ சிங்குக்கு காதுல ஒரு சத்தம் கேட்கும். ரியோ சிங் எழுந்துருங்க எழுந்துருங்க ரியோ சிங் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ரியோ சிங் எழுந்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரியோ சிங் அப்படியே கண்ணை முழிப்பான். சுகோ நீயா அப்படி கண்ணை முழிச்சு பார்க்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ நிப்பாரு பாத்தீங்களா. அவர்கிட்ட நம்ம ரியோ சிங் கேப்பாரு, சுகோ அந்த டஞ்சன் கேட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அந்த டஞ்சன் கேட்டா அதை நான் கிளியர் பண்ணிட்டேன், அவ்வளோதான், அது முடிஞ்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வேணும், உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கா, நான் பேசிட்டு தரேனே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதை கேட்டுட்டு நம்ம ரியோ சிங்கு செம ஷாக்காயிருவான். அடட என்னடா சொல்ற, தனியா அந்த டஞ்சன் கேட்ட முடிச்சுட்டியா, ஆடா பாவி யாராடி அப்படின்னு கத்தவன் பாருங்க. அந்த இடமே சும்மா அதிரும். இந்த பக்கம் அந்த பிரமிடு இடிஞ்சு விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்த காட்டுவாங்க. அந்த இடமே சும்மா மண்ணோட மண்ணா போயிருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. நம்ம ரியோவும் அவனோட ஹண்டர்ஸ் டீமும் அவங்க இந்தியா கிளம்புறதுக்காக ரெடியா அந்த பக்கம் இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொரியா கிளம்புறதுக்காக ரெடியா இருப்பாரு. அப்ப நம்ம இந்தியா ரியோ சிங் சொல்லுவான் பாருங்க, சுகோ ரொம்ப நன்றிப்பா, நான் மட்டும் இல்ல என்னோட மொத்த டீமும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு, நீ மட்டும் அந்த பிரமிடில் எங்களை காப்பாத்தலன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது, அது மட்டும் இல்லாம நீ கொரியால இருக்க, நீ எப்பவுமே கவலைப்படாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு ஒரு போன் அடி, நான் ஓடோடி வந்துருவேன், அது மட்டும் இல்லாம என்னோட இந்தியாவுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம், நான் உனக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தருவேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியான், சரியா சுகோ அப்படின்னு இந்தியாவில் சேர்ந்த ரியோ சிங் சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓகேங்க கண்டிப்பா கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க எனக்கு கொரியாவுக்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் போன் கேட்டேன் என் அங்கிள் கூட பேசணும்னு, நீங்க போன்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அங்கிள் பேசினதை காட்டுவாங்க. நம்ம சிங்கோவோ, மாப்பிள்ள உனக்கு ஒண்ணுமே ஆகலையா மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துல நான் பயத்தே போயிட்டேன் மாப்பிள்ள, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னவோ, வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி ஆயிடுச்சுப்பா, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகலை, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு மாப்பிள்ள, வா மாப்பிள்ள உன்னை நான் பார்த்தே ஆகணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்கோவோ கதற 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 கதறி கதறி அழுவான். என்னோட மாமா சும்மா இல்லாம ஹண்டர் அசோசியேஷனுக்கு போன் பண்ணி ஹெல்ப் வேற கேட்டாரு. இப்ப நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் மறுபடியும் அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு போய் சேர்மனை மீட் பண்ணி ஆகணும். அந்த சவுல் என்ன சொல்ல போறாருன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நம்ம சவுல காட்டுவாங்க பாருங்க. நம்ம சவுலும் சுகோவும் மீட் பண்ற அந்த தருணம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் அடுத்தடுத்து காட்டுவாங்க. வாங்க நம்ம இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க ஏர்போர்ட்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த ரியோ சிங் அவர் சொல்லுவார் பாருங்க, எப்படிரா அந்த பெரிய முதல்ல பீஸ்ட் அதுவே வந்து சண்டை போட்டது, அப்புறம் அதுவே காணாம போயிருச்சா, அது போனதுக்கு அப்புறம் பிரமிட் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சா, இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு, நம்புற மாதிரி ஒண்ணு இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆனா ஆமாங்க அதுதான் உண்மை, நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நம்ம எல்லாத்தையுமே கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு பாருங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லவாடா முடியும், அந்த முதல்ல பீஸ்டோட பேர் அம்மூட்டு, அது இப்ப என் கூட கூட்டு சேர்ந்து ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படி சொன்னா போட்டு நீங்க நம்பவாடா போறீங்க, ஏன்டா டே காப்பாத்தனமா உயிர் பொழைச்சோமா பேசாம போனோமா இருக்கடா, இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்கடா, ஏன்டா என்னை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்துக்குமே டாடா பை பை வர்டா மம்மே ட்ர் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வந்துருவாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் சேட டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த முதல்ல பீஸ்ட் காலை காட்டினா அங்க சங்கிலி கட்டி இருக்கும். என்னடா அது சங்கிலியில இருந்தா வெளியே வந்துட்டாங்களே, இங்க எதுக்குடா சங்கிலி கட்டி இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க, என்னடா அது அங்க இருந்து வெளியே வந்துமே இந்த சங்கிலி இதன்னு விடலையா, இந்த சேட டஞ்சன்ல கூட இந்த சங்கிலி மாட்டிருக்கா, இதோட மேஜிக் பவர் நான் நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது, அம்மூட்டு நான் உன்னை அங்க இருந்து காப்பாத்திட்டேன், ஆனா அந்த சங்கிலியை என்னால எடுக்க முடியலையே, அதனால உன்னோட பிராமிஸ் நீ இன்னும் காப்பாத்துவியா இல்ல அந்த பிராமிஸ் செல்லாதுன்னு சொல்ல போறியா அப்படி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம முதல்ல பீஸ்ட் அம்மூட்டு சொல்லுவான் பாருங்க, கண்ணே
கவலைப்படாத கண்ணு, நான் உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். நீ என்ன அந்த கல்லறையிலிருந்து காப்பாற்றணும் தான் நான் சொன்னேன். நீ அதே மாதிரி அந்த கல்லறையிலிருந்து என்னை காப்பாத்திட்ட. ஆனா இந்த சங்கிலி அவுக்க முடியல. ஆனா பரவாயில்ல கண்ணு, அங்க இருக்கிற ஒரே இடத்துல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்க இருக்கிற சங்கிலி அந்த ஷேடோ டஞ்சன் ஃபுல்லாவே பரவி இருக்கு கண்ணு. என்னால ஃப்ரீயா எங்க வேணாலும் போக முடியுது கண்ணு. அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல கண்ணு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு அப்படின்னு அந்த முதல்ல பீஸ்ட் அம்முட்டு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு சொல்லுவார் பாருங்க, பரவாயில்லையே அம்முட்டோட நடவடிக்கையில மாற்றம் நிறைய தெரியுது. இப்ப அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் அதுக்கு காரணமா. அங்க கல்லறையில மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம அம்முட்டு முதல்ல பீஸ்டோ நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சு அப்படி தூக்குவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ டேய் என்னடா பண்ற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம முதல்ல பீஸ்ட் அம்முட்டு சொல்லுவான் பாருங்க, கண்ணு நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் கண்ணு, வா கண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பெரிய பில்டிங் மேல போவான். அதை பார்த்துட்டு நம்ம ஈசிலோ சின்ன மோனார் சுகம் எங்க போறீங்க அப்படி கத்திட்டு இருப்பா. போச்சு அவ்வளவுதான், அந்த முதல்ல பீஸ்ட் அம்முட்டை நம்பினது வீணா போச்சு. அது அவனோட புத்தியை காமிச்சிருச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்முட்டு முதல்ல பீஸ்ட் ஒரு பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டு சொல்லும் பாருங்க, கண்ணு இந்த இடத்த சுத்தி பாரு கண்ணு, என்னதான் இந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருந்தாலுமே நான் சின்ன வயசுல அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்த அந்த இயற்கை வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு கண்ணு. நான் உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரியே நான் நீ சொல்ற எல்லாத்தையுமே கேட்பேன் கண்ணு. நான் உன் கூடயே இருப்பேன் கண்ணு, உன் நிழல் மாதிரி. அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்ணு, என்னோட சின்னையா கண்ணு நீ சின்னையா கண்ணு அப்படின்னு நம்ம முதல்ல பீஸ்ட் அம்முட்டு பாசத்தை கொட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அம்முட்டு பரவாயில்லையே அம்முட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த சீனே பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல தாங்க இருக்காரு, பிளைட் ஏறவே இல்லை போல. அங்க நின்றுட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாருங்க, அந்த அர்ஜென்ட் டாஸ்க் வந்ததுக்கு காரணம் அந்த முதல்ல பீஸ்ட் அங்க இருந்து காப்பாத்துக்காக மட்டும்தான் இருக்கும். அதை வெற்றிகரமா நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு திரும்பி நின்றுட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ரியோ சிங்குக்கு டாட்டா பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கை காட்டிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ரியோ சிங் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு பாருங்க, சங் சுஹோ நீ ஏறங்கா இல்ல பீரங்கன்றா, நீ எதுவே வேணா இரு, ஆனா உன்னால ஷேடோ எல்லாத்தையும் சம்மன் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாம உன்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது பாண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? உன்னோட பவருங்கிறது கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் என்னோட கில்டு கிட்ட போய் உன்னை பத்தி சொல்லி உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா பண்ணுவேன் சங் சுஹோ அப்படின்னு நம்ம இந்தியாவை சேர்ந்த ரியோ சிங் நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா நான் பிளைட்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு சின்னையா. முன்னாடிலாம் என்னோட வாத்தியாரு நாடு நாடா பிளைட்ல ஏறி போயிட்டு இருப்பாரு. நாடு நாடா பிளைட்ல ஏறி போய் அங்க இருக்க கண்டர்ஸ் அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சும்மா பொழந்து கட்டுவாரு. அதெல்லாம் ஒரு காலம் சின்னையா, இப்ப நான் போயே ரொம்ப நாள் ஆச்சு சின்னையா அப்படின்னு வெறும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாரு வெறு நீ வாந்தி எடுத்தா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது பாத்துக்க, உன்னை பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க, அதனால கவனமா இரு பெரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பான், பெரு நான் அந்த பாஸை கொன்னதுக்கு அப்புறம் 7 டைம்ஸ் லெவலப் ஆயிருக்கேன் பெரு, அது மட்டும் இல்லாம அர்ஜென்ட் டாஸ்க்ல ரிவார்ட் வேற இருக்கு, அது வேற என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சங் சுகோ இப்போ 35வது லெவல்ல இருக்காருங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பெரு கிட்ட கேட்பான், பெரு இப்ப நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன், இப்போ நீ என்ன கனெக்ட் பண்ணா நான் ஹண்டர்ஸ் ரேங்க்ல எந்த ரேங்க்ல இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா நீங்க இப்போ ஏ ரேங்க்ல இருக்கீங்க சின்னையா, ஏ ரேங்க் அளவுக்கு பவரா இருக்கீங்க அப்படின்னு நம்ம பேரு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஓ அப்படின்னா நான் கடைசியா ஒரு வழியா அந்த ஏ ரேங்கை ரீச் பண்ணிட்டேன், அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது பெரு, நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த ரீப்பர்ஸ் கில்டோட லீ அவனை சங்கிலியால கட்டி வச்சு விசாரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பெரு, இப்பந்தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அங்க அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் கொரியால ஏதோ ஒரு இடத்துல பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல இருக்கிறது ஹியூமன் ஹீரோ கில்டு மெம்பர்ஸ் தான். அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அங்க ஒருத்தன் சொல்லுவான், நம்ம இப்போ பி ரேங்க் டஞ்சன் கேட்டுக்கு ஓனர் ஆயிருக்கோம், நம்ம என்னதான் சி ரேங்க் கில்டா இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போ பி ரேங்க் கேட்டு கிடைச்சிருக்கு, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு
அப்படின்னு அவன் கேட்க அதுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் பாருங்க, ஆமா சார் நீங்க சொல்றது ரைட்டு தான் சார், நம்மளோட கில்டை இப்போ நிறைய மூவ் பண்ணலாம் சார், அதுக்கெல்லாம் இந்த ஸ்டார் பவுடருக்கு தான் சார் நன்றி சொல்லணும், இந்த ஸ்டார் பவுடர் மட்டும் இல்லைன்னா நம்ம இன்னும் அடி மட்டத்திலே தான் சார் இருப்போம், இப்போ நம்ம சி ரேங்கா இருக்கோம், இப்போ பாருங்க நம்மளுக்கு பி ரேங்க் கேட்டெல்லாம் கிடைச்சிருக்கு சார், அதுக்கு காரணம் இந்த ஸ்டார் பவுடர் மட்டும் தான் சார், இது இல்லைன்னா நம்மளாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சார், இதெல்லாம் இப்போ எல்லாருக்கிட்டையும் ஈஸியா கிடைக்கும் சார், அதனால நம்ம ஈஸியா வாங்கலாம், ஈஸியா யூஸ் பண்ணலாம் சார், இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார், இதை உருவாக்குனவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் பாருங்க, செம்பட்ட முடி, அவன் கேட்பான், என்னடா சொல்றீங்க, இது உண்மையாலுமே நல்லாவா இருக்கு, எனக்கு என்னமோ இது அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் சொல்ல, அவனை பார்த்து அங்க இருக்க இன்னொருத்த சொல்லுவான், டேய் உனக்கு என்னடா தெரியும், நீ ஒரு பி ரேங்க் ஹண்டரு, அதனால எங்களோட வழியெல்லாம் உனக்கு புரியாது, அதனாலதான் நீ இவ்வளோ திம்பரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவனோட பேரை காமிக்கிறாங்க, அவனோட பேரு கிம் பி ரேங்க் ஹண்டர் அப்படின்னு காட்டுவாங்க பாருங்க. அப்புறம் அந்த கிம் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான், இங்க பாருங்கப்பா ஹண்டர் அசோசியேஷன்ல இது ரொம்ப கேடு விளைவிக்கிற பொருள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இதை சாப்பிட்டா நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குமாமே, இதெல்லாம் ஹண்டர்ஸ் கில்டு சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒழுங்கா விசாரிச்சு பண்ணுங்கப்பா, நீங்க பாட்டுக்கு ஏனா தானோ எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, அங்க இருக்க இன்னொருத்த மறுபடியும் கடுப்பாயிருவான், டே கிம் நீ பேசாம இருக்க மாட்டியா, எங்களோட வழியெல்லாம் உனக்கு என்னடா தெரியும், நாங்கெல்லாம் லோ ரேங்க் ஹண்டர்ஸ், நாங்க படுற தினம் அவஸ்தையெல்லாம் உனக்கெல்லாம் என்னடா தெரியும், நீ பேசாம மூடிட்டு அந்த பக்கம் போடா அப்படின்னு அவன் கத்த, அதுக்கு நம்ம கிம் கடுப்பாயிட்டு, அடா போவாங்கடா, நல்லது சொன்னா எவன் கேட்கறான், எவனும் கேட்க மாட்டான், ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கிம்மு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்க. அந்த ஹண்டர்ஸ் கில்டு வந்து பி ரேங்க் கேட்டு ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பி ரேங்க் கேட்டை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, அந்த சின்ன பையன் வில்லன், அவன் 2 பேரை கூப்பிட்டுட்டு அங்க நடந்து வருவான், அவன் சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா இதுதான் அந்த ஹீரோ கில்டா, நீங்க தானடா அந்த பி ரேங்க் டஞ்சன் கேட்ட சொந்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு அங்க இருக்க கிமோ, யாரு இது சின்ன பையன் மாதிரி இருக்கான், தம்பி இங்கேயாப்பா வந்திருக்கீங்க, வழி மாதிரி எதுவும் வந்துட்டீங்களா, நான் வேணா உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடவா, அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான், டேய் நீங்க தானடா அந்த ஹியூமன் ஹீரோ கில்டு அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு கிம் சொல்லுவான், ஆமாப்பா இதுதான் ஹியூமன் ஹீரோ கில்டு, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்குப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சின்ன பையன் வில்ல சொல்லுவான் பாருங்க, ஒழுங்கு மரியாதையா அந்த டஞ்சன் கேட்ட என்கிட்ட கொடுத்துருங்கடா அப்படின்னு அவன் கேட்க, அந்த கிம்முக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன சொல்றான் தம்பி நீ என்னப்பா சொல்ற, மல்லிகை கடை இது இல்லப்பா, சாக்லேட்டு பக்கத்து கடையில் இருக்கும், இது ஹியூமன் ஹீரோ கில்டு, இங்கே வந்து சம்பந்தம் இல்லாமல் எதோ பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறனே ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான், நான் என்ன சொன்னேன்னு உன் காதுல விழலையாடா, அந்த டஞ்சன் கேட்ட என்கிட்ட கூடுன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துவான் பாருங்க. கத்துல அங்க இருக்க மத்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாரோட தலையிலையும் ஒளிவட்ட மாதிரி வரும். அவனுங்க அந்த ஒளிவட்டம் வந்த உடனே குடிஞ்சிட்டு சொல்லுவானுங்க பாருங்க, கடவுள் அனுப்பிய இறை தூதரே நீங்கள் சொல்லுவதை நாங்கள் அப்படியே செய்வோம், உங்களுக்கு அந்த கேட்டு வேணும் என்றால் உங்களுக்கு அந்த கேட்டை நாங்களே கொடுப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க அந்த பி ரேங்க் ஹண்டர் கிம்மோ, டேய் என்னடா ஆச்சு, எதை பேசுறீங்க, அந்த பையன் ஒரு கத்துனதுக்கு இப்படி பயந்துருவீங்களா, அவன் சின்ன பையன் தான்டா, அதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, இங்க என்னடா நடக்குது, உங்க கண்ணுக்கு என்னடா ஆச்சு, அது மட்டும் இல்லாம உங்க தலையில ஏதோ ஒளிவட்ட மாதிரி வருது, இங்க என்ன நடக்குது, ஏதாவது பிராங்க் ஏதாவது பண்றீங்களாடா, அடே சொல்லி தொலைங்களாடா, யூடியூப் சேனல் ஏதாவது பண்றீங்களாடா, கேமரா எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்பட்டு பேசிட்டு இருக்க. அதுக்கு அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, ஓ அப்படின்னா என்னோட அந்த ஸ்டார் பவுடரை இங்க இருக்க ஒருத்தன் யூஸ் பண்ணல, அதனாலதான் இவன் என் கண்ட்ரோல்ல இல்ல போல, அப்படின்னா டே ஸ்டார் பவுடரை யூஸ் பண்ண என்னோட அடிமைகளா, கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட காதை பொத்துங்கடா, இங்க நான் என்ன பேசுறேன் அப்படின்றது உங்க காதுக்கு கேட்கவே கூடாது, அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க 2 கையையும் தூக்கி உங்க 2 காதுலையும் சப்புன்னு வைங்க, இங்க என்ன பேசுறேன் அப்படின்றது உங்க காதுல விழவே கூடாது, புரியுதா அப்படின்னு அவன் சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட கையை தூக்கி காதை பொத்திட்டு அப்படியே நிப்பானுங்க, என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறானுங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க பீரா ஹண்டரோ, டேய் குட்டி சாத்தானே என்னடா பண்ற, எதோ பண்ணிட்டு இருக்க, நீ சொல்றது எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க, நீ யாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சின்ன பையன் வில்ல சொல்லுவான் பாருங்க, நான் இதுக்காக தான்டா ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன்,
உன்ன மாதிரி ஒரு மனுஷன் அடிமையாகாம கேள்வி கேட்கணும், அதுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லணும். இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒழுங்கா நான் சொல்றத கேளு. எங்களை கிரியேட் பண்ண எங்களோட கிரியேட்டருக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசைனா, இந்த உலகத்தை கிரியேட் பண்ண அந்த அப்சல்யூட் பீயிங்க ரூலர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டுட்டானுங்க. அதனால இந்த உலகத்துக்கு அப்சல்யூட் பீயிங், அதாவது கிரியேட்டரே இல்ல. அதை பார்த்தா எங்களோட கிரியேட்டரு அவருக்கு இந்த பூமி வேணும்னு கேட்டாரு. அதனாலதான் எங்களோட கிரியேட்டருக்கு இந்த பூமியை பரிசா கொடுக்கறதுக்காக இந்த பூமியை எங்க கண்ட்ரோல எடுத்துக்கிறதுக்கு நாங்க இங்க வந்திருக்கோம்டா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லுவான். உங்களுக்கு புரியுதாங்க? சீசன் 5 பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த அப்சல்யூட் பீயிங்க ரூலர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொண்டிருப்பாங்க பாத்தீங்களா? அதனாலதான் இந்த இட்டாரியம் இந்த பூமியை கண்ட்ரோல் எடுத்துக்கலான்னு வந்திருக்கான் போல. அதை தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அந்த பீராங் ஹண்டர் கிம் இருக்கா பாருங்க, அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். டேய் என்னடா எதை வளர்ற? கதை புக்கில் படிச்சுட்டு இங்க வந்து எதை சொல்லிட்டு இருக்க? யாரா நீ? நானும் உன்னை சின்ன பையன் பார்த்தா, இருடா உன்னை நான் சோழி முடிக்கிறேன்டா அப்படின்னு அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் சொல்லுவான் பாருங்க, அதாவது மனித படரே, இந்த பூமியில வந்ததுல இருந்து எனக்கு ஒரு டவுட் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. கிரியேட்டர் உருவாக்குன கிரியேஷனான நீங்க அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்றீங்க, என்ன வேணுமோ அதை பண்றீங்க. உங்களை மாதிரி மனுஷங்களை பார்க்கும்போது எனக்கு செம கடுப்பாகுது. நீங்களா கிரியேட்டரை மதிக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் டக்குன்னு எவங்கிட்டே போயிட்டு இருப்பான். பார்த்தா அவங்ககிட்ட ஒரு வெப்பன் இருக்குமா, அதை எடுக்கிறதுக்காக கையை நீட்டிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம பீராங் ஹண்டர் கிம் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். என்னடா கிரியேட்டரு ரேடியேட்டர்னு கடுப்பேத்திட்டு இருக்க? எதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? அதெல்லாம் பத்தி எனக்கு கவலையே இல்லடா. ஒழுங்கா என்னோட டீம்மேட்ஸை பழையபடி மாத்துடா. நீ என்ன ஏதாவது மந்திரவாதி குரூப் சேர்ந்தவனா? எந்த மந்திரவாதி குரூப்டா நீ? நான் உன்னை சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருந்தனா நான் சின்ன பையன் கூட பார்க்க மாட்டேன்டா. என்னோட நடவடிக்கை ரொம்ப உக்கிரமா இருக்கும். ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் பண்ணு அப்படின்னு அவன் டென்ஷனா பேச, அதை கேட்டுட்டு அந்த சின்ன பையன் வில்லன் சொல்லுவான் பாருங்க, என்னது நான் மந்திரவாதி குரூப்பை சேர்ந்தவனா? என்னோட கிரியேட்டரு உனக்கு மந்திரவாதி மாதிரி தெரியறாரா? என்னடா கிண்டல் பண்ணிரியா? இன்சல்ட் பண்றியா? அவமானப்படுத்துறியா? அசிங்கப்படுத்துறியா? கேவலப்படுத்துறியா? உனக்கு என்ன தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்வாட்ல கையை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பான் பாருங்க. அவன் கையை வச்சு தேய்க்கும் போது ஏதோ தீப்பறி திருமுக மாதிரி அப்படி நெருப்பா வந்துட்டு இருக்குமா. அப்புறம் பார்த்தா அந்த கத்தியை அவன் பூஸ்ட் பண்றாங்க பவர் கொடுத்து. அப்புறம் நம்ம பீராங் ஹண்டர் செம்ம டென்ஷன் ஆகி, உன்னை இதுக்கு மேல சின்ன பையன் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு வெட்டுறதுக்காக ஓடி வருவான். இங்க பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த ஸ்வாடை வச்சுட்டு ஒரு வீசுவான் பாருங்க. அப்படியே அந்த பீராங் ஹண்டர் கிம் 2 துண்டா போயிடுவாங்க. ஒரே வீசுதான் அவன் உடம்பு பாதியா கிழிஞ்சிரும். அதை வெட்டிட்டு அந்த உடம்பெல்லாம் தாண்டி செவுத்துல போய் அடிக்கும் பாருங்க. அந்த செவுரை சும்மா பேந்துக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் வீசுல அந்த கிம்மோட கத்தி பாதியா உடஞ்சி பறந்து போய் அங்க இருக்கிற இன்னொருத்தன் தலையில சொருவும் பாருங்க. அவன் காதுல கைய வச்ச மாதிரியே போய் சேர்ந்துருவான். அப்புறம் அந்த சின்ன பையனை காட்டுவாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருப்பாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் சொல்லுவான், எல்லாரும் உங்க காதுல இருந்து கையை எடுங்கடா. இப்ப நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இங்க இருக்கிற எல்லா குப்பையும் கிளீன் பண்ணுங்க. இங்க செத்து கிடக்கதான் பாரு, இவனையும் கிளீன் பண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி மாசம் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அங்க வெளியே 2 பேர் இருப்பாங்களா, என்னங்க அங்க சத்தம், உள்ள ஏதாவது பிரச்சனையா, ஹண்டர்ஸ்க்கு ஏதாவது சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த சின்ன பையன் அப்படியே நடந்து வந்து அங்க இருக்க 2 பேர்த்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்குவான். அவனுங்க தலைக்கு மேலேயே அந்த ஒளிவட்டம் மாதிரி வருமா. அப்புறம் அந்த சின்ன பையன் சொல்லுவான் பாருங்க, இங்க எதை பாத்தீங்களோ எதை கேட்டீங்களோ எல்லாத்தையுமே மறந்துருங்கடா அப்படின்னு சொல்ல, அவனுங்களோ நாங்க கண்டிப்பா மறந்துடுறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை கேட்டுட்டு அந்த சின்ன பையன் வில்லன் சொல்லுவான், எல்லா கிரியேஷனும் கிரியேட்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். கிரியேட்டரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த கிரியேஷன் எல்லாமே உருவாச்சு. ஆனா இங்க இருக்கிற கிரியேஷன் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீராங் டஞ்சன் கேட்டு தானே இங்க வந்திருப்பான். ஸ்ட்ரைட்டா அந்த பீராங் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போய் அங்க இருக்கிற மான்ஸ்டரை அவங்களோட அடிமையை வச்சு அடிச்சு துவச்சு படுக்க போட்டுருவான். அந்த பயங்கரமான மான்ஸ்டர் கிட்ட போய் சொல்லுவான், நீ ஒரு மேஜிக் பீஸ்ட் இல்ல உன்னை வேற மாதிரி சொல்லலாம். வீட்டை தொலைச்சிட்டு வீடு எங்க போச்சு, என் வீடு எங்க போச்சு, வீட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் அனாதையா சுத்துறேன் அப்படின்னு புலம்பி சுத்துற ஒரு குட்டி குழந்தை மேஜிக் பீஸ்ட். இந்த மாதிரி சொல்லலாம்ல. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உன்னோட வலி, உன்னோட மனக்கவலை, நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணம்
இது எல்லாத்தையுமே நான் போக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யற ஒரு பவரை கொடுக்குறேன். உன்னோட கவலை எல்லாத்தையுமே நான் நீக்கிறேன். இந்தா வச்சுக்க அப்படின்ற மாதிரி கையில ஒரு மாதிரி கோல்டன் கிறிஸ்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிறிஸ்டல் எடுத்து அந்த மேஜிக் பீஸ்ட் கண்ணிலே சொருவிடுவான் போல. அது அப்படி ரத்தமா சொரிக்கும். அந்த மேஜிக் பீஸ்ட் வழியில அப்படி கத்திட்டு இருக்கும் பாருங்க. அப்ப அந்த சின்ன பையன் சொல்லுவான், இதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. இந்த உலகத்தை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கிரியேட்டருக்கு இந்த உலகத்தை பரிசா நான் கொடுக்கணும். அதுதான்டா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லுவான். பாத்தீங்களாங்க, குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூர. அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் கொரியாவோட ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு ரெட் கலர் டஞ்சன் கேட் ஓபன் ஆயிருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க ஒரு 3 பேர் கோட்டு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. அதுல ஒருத்தர் சொல்லுவான், இந்த கேட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது. நம்ம சீக்கிரமா உள்ள போய் அந்த பாஸை கொல்லலனா அந்த டஞ்சன் கேட் பிரேக் ஆகி அந்த மேஜிக் பீஸ்ட் வெளியே வந்து இந்த ஏர்போர்ட்ல இருக்க மக்கள் எல்லாம் கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த கேட்டை சீக்கிரமா மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்புறம் பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் எல்லோவா மாறும். என்னடா திரும்பி பார்ப்பானுங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் இங்க வந்துருவான். அந்த சின்ன பையன் அவங்க மைண்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவான் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோம். ஹண்டர் அசோசியேஷனுக்கு இதை பத்தி நாங்க ரிப்போர்ட் பண்றோம். நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவனை காட்டுவாங்க பாருங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா ஆறா இருக்கும். வில்லத்தனமா பாத்துட்டு இருப்பான். அடுத்த சீன்ல டஞ்சன் பிரேக் ஆகி உள்ள இருந்து மேஜிக் பீஸ்ட் வரும் பாருங்க. பயங்கரமா அது பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கும். அப்படி அங்க சீன் வந்துட்டு இருக்க. அந்த சின்ன பையன் வில்ல இருக்கான் பாத்தீங்களா, அவன் மைண்ட்ல அவன் கதையை சொல்லிட்டு இருப்பான், இங்க எப்படி வந்தான் என்னன்றத. அந்த கதையை பார்க்கலாமா? அப்ப அந்த சின்ன பையன் சொல்லுவான் பாருங்க, நாங்கெல்லாம் கிரியேஷன்ஸ், அந்த கிரியேட்டரால உருவாக்கப்பட்டவங்க. கிரியேட்டருக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுப்போம். அது என்னவா இருந்தாலும் நாங்க அதை பத்தி தயங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் இட்டாரியத்தை காட்டுவாங்க. இட்டாரியம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப குழம்பிக்காதீங்க. இட்டாரியம்னா வேற டைமென்ஷனல், அதாவது மல்டிவர்ஸ்ல இருக்கிற இன்னொரு ஸ்பேஸை சேர்ந்த ஒரு அப்சல்யூட் பீயிங், அவ்வளவுதாங்க. அந்த வேற டைமென்ஷன்ல சேர்ந்த அந்த அப்சல்யூட் பீயிங் தான் இட்டாரியம். அந்த இட்டாரியம் தான் இவங்களோட கிரியேட்டர்னு சொல்றாங்க. அந்த இட்டாரியம் அப்படி காட்டுவாங்களா? அப்புறம் அந்த சின்ன பையன் மனசுல சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க, எங்களோட கிரியேட்டர் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எங்களை உருவாக்குனாங்க. அது அவங்களுக்கு காலப்போக்கில் போர் அடிச்சு போய் எங்களுக்குள்ளேயே சண்டை நடத்தி அதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்வோம். அதனால நான் அவங்களுக்காக சண்டை போட்டு எங்களோட கிரியேட்டரை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்தினோம். ஆனா எங்களோட இட்டாரியம் கடவுள் ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னாரு, என்னுடைய நண்பனான இன்னொரு அப்சல்யூட் பீயிங் அவன் ஆண்ட அந்த உலகத்துல அவனை கொன்னுட்டாங்க, அவன் செத்துட்டான். அதனால அந்த உலகம் கிரியேட்டர் இல்லாம ரூலர்ஸ் இல்லாம தனியா இருக்கு. நீங்க அந்த உலகத்தை எனக்காக பரிசா கொண்டு வாங்க, அதை ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க அப்படின்னு எங்களோட கடவுள் இட்டாரியம் எங்க கிட்ட சொன்னாரு. அதனால எங்களோட கடவுள் கட்டளைக்குனுங்க நாங்க எல்லாரும் மொத்த படைய திரட்டிக்கிட்டு அந்த அப்சல்யூட் பீயிங் இறந்து போன அந்த கிரியேட்டர் இல்லாத உலகத்தை எங்களோட இட்டாரியம் கடவுளுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக நாங்க கிளம்பணும். ஆனா நாங்க கிளம்பும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க நினைச்சதை விட எங்களோட படைக்கு அதிக பவர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா டிமென்ஷன்ல விட்டுட்டு இன்னொரு டிமென்ஷன்ல போகும்போது எங்களோட ஆர்மிக்கு ரொம்பவே சக்தி தேவைப்பட்டுச்சு. ஒரு வழியா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டிமென்ஷன் எல்லாத்தையுமே தாண்டி எங்களோட மாஸ்டர் எங்களோட கடவுள் இட்டாரியம் இல்லாம நாங்க வேற டைமென்ஷனல் உலகத்துக்கு வந்தோம். ஆனா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க அந்த உலகத்துக்கு வந்த போது அந்த உலகத்தை நாங்க ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடலாம் நினைச்சோம். ஆனா அங்க ஒருத்தர் நின்னா, அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சுது இது ஈஸியா போக போறது இல்ல. நம்ம என்னதான் மொத்த படையோட சேர்ந்து மொத்தமா வந்து நிக்கிற மான்ஸ்டர்ஸா இருந்தாலுமே அவன் ஒத்தையா சிங்கிளா கெத்தா நிக்கிற ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருந்தான். அவனை பார்க்கும்போது மொத்த இருளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இருளோட சக்தியானது என்னால கணக்கிடவே முடியல அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. இங்க நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்முவை காட்டுவாங்க. போடு, நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்மு பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்காரு. யாரெல்லாம் நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்முவோட பயங்கரமான ஃபேனோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கார்டின கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இங்க ரெடியா இருக்கே, அவங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க பாத்தீங்களா. இந்த சீன் எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சீசன் 5ல நம்ம ஹீரோவும் சாகேவும் ஒன்னா கைசில பறந்துகிட்டு நம்ம ஹீரோ சாகே கிட்ட நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாகேவை அனுப்பி வச்சிருப்பாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல தாங்க இந்த சீன் நடக்குது. நீங்க அதை பார்க்கலன்னா நம்ம சேனல்ல சீசன் 5 பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். அப்புறமா இந்த பக்கம் நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்முவை காட்டுவாங்க. நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்மு அந்த வார்த்தையை சொல்லுவாருங்க. இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு இல்லையா, நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்மு சொல்லுவாரு, அரைஸ்
அப்படின்னு சொல்ல ஷேடோஸ் எல்லாம் வெளியே வரும்னு பார்த்தா ஜுஜுட்சு கைசன்ல டொமைன் எக்ஸ்பான்ஷன் பண்ற மாதிரி நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வூ ஷேடோ டொமைனை எக்ஸ்பான்ஷன் பண்ணி விட்டுருவாரு. அங்க இருக்கிற அட்டாக் பண்ண வந்தவங்களா முழிப்பாங்க, என்னடா நடக்குதுங்க, இவங்கிட்ட இவ்வளவு போறா, இவன் சாதாரண மனுஷன் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா சுத்தி நம்ம ஷேடோ மோனார்க் டொமைன் ஓபன் பண்ணி விட்டுருவாரு. அவனுங்க எல்லாம் ஷேடோ மோனார்க் ஷேடோ டொமைன்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஷேடோ மோனார்க் டிராகன் எல்லாத்தையுமே எழுப்பி விட அவனுங்க அவ்வளவுதான் திணறுவானுங்க. மொத்த டிராகன் ஷேடோவும் ஒன்னா போய் அட்டாக் பண்ணும் பாருங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க பாருங்க, சும்மா மாசா நம்ம டஸ்க்கு, நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் ஈக்ரிஸ், நம்ம பெரு, நம்ம பெல்லியன், டிராகன் கைசல் எல்லாருமே சும்மா ஒன்னா நிப்பாங்க. நடுசுல நம்ம ஜின்வூ மாசா நின்று பாருங்க. இது நடக்கிறது எல்லாமே நம்ம பெரு பூமிக்கு வரதுக்கு முன்னாடி சீனு, அதனாலதான் பெரு அங்க நிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த சின்ன பையன் சொல்றான் பாத்தீங்களா, அவனோட மைண்ட் வாய்ஸ் திரும்ப வரும். அவன் சொல்லுவான், அந்த ஷேடோ மோனார்க்கு நாங்க நினைச்சதை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருந்தான். அவனோட பவருங்கிறது எங்களை விட ரொம்பவே அதிகமா இருந்தது. நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவன் எங்களை ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருந்தான். அவனோட அட்டாக்கை தாங்க முடியாம எங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் திணறிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவன் அப்புறம் ஒண்ணு பண்ணான். அவன் என்ன பண்ணானா, எங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னு அவங்களை எல்லாத்தையுமே ஷேடோவா எழுப்பி அவனோட படையில அவன் சேர்த்துக்கிட்டான். அதை பார்க்கும்போது எனக்கு அப்ப புரிஞ்சுது, நம்ம தெரியாம வந்துட்டோமா இல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து அப்படின்னு ஒரு யோசனையா இருந்தது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட மாதிரி ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட்டாச்சுங்க. நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அந்த வீடியோவை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இன்னும் நல்ல வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதனால லைக் பண்ண மறந்துடாதீங்க.